ஹலோ கைஸ்! இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, பிக்ஸாரோட சூப்பர் எமோஷனல் மாஸ்டர் பீஸான இன்சைட் அவுட்ங்கிற மூவியோட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன தான் பார்க்க போறோம். மூவிய பொறுத்த அளவுக்கு ரைலிங்கிற ஒரு குட்டி பொண்ணோட மைண்டுக்குள்ள நடக்கிற ஜர்னிய தான் வந்து ஃபுல்லா சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டா மூவிக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இன்னும் இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணா லைக் பண்ணிட்டு, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க ஸ்ட்ரெயிட்டா ரைலியோட மைண்டுக்குள்ள குதிக்கலாம். இந்த மூவியோட ஸ்டார்ட்டிங்ல குட்டி குழந்தையா நம்ம ரைலி பொறக்கறத காட்டுறாங்க. ரைலி பொறக்கக்குள்ளயே அவ கூட சேர்த்து 5 எமோஷன்ஸுமே பொறந்துரும். ஜாய், சேட்னஸ், ஆங்கர், ஃபியர், டிஸ்கஸ்ட்ன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஜாய் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அவ வரக்குள்ளயே ஹாய் ஐ அம் ஜாய்ன்னு சொல்லி ரொம்பவே சேர்ஃபுல்லா வருவா. பின்னாடியே நம்ம சேட்னஸ், ஃபியர், ஆங்கர், டிஸ்கஸ்டும் ஜாயின் ஆகுறாங்க. இதெல்லாம் எங்க நடக்குதுன்னா, நம்ம ரைலியோட மைண்டுக்குள்ள ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி இருக்கும். அங்கதான் நடக்குது. ரைலி க்ரோவாக நடக்கிற எல்லா சந்தோஷமான விஷயத்தையுமே வந்து நம்ம ஜாய் மேனேஜ் பண்ணிக்கிறா. மற்ற விஷயங்கள்லாம் மற்ற 4 பேர் மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. இந்த ஒரு மெமரிஸ்லாம் எந்த மாதிரி சேவ் ஆகும்னா, ஒரு ரவுண்டான பால் மாதிரி சேவ் ஆகும் அவங்க மைண்டுக்குள்ளேயே. அதுவும் வித்தியாசமான கலர்ல சேவ் ஆகும். நம்ம ஜாயோட மெயின் எய்ம் என்னன்னா, நம்ம ரைலியை எப்பவுமே ஹாப்பியா வச்சுக்கிறது தான். பட் அடிக்கடி நம்ம சேட்னஸ் வந்து இன்டர்ஃபியர் பண்ணி அந்த கோல்டன் கலர்ல இருக்க பால்ஸ் எல்லாம் வந்து சம்டைம்ஸ் வந்து ப்ளூ கலர்ல மாத்தி அதை வந்து சேடான மெமரியா மாத்தி விட்டுருவா. இது ஜாய்க்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் ரைலியோட லைஃப்ல நடக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாம் கோர் மெமரிஸா சேவ் ஆகியிருக்கும் ரைலியோட பிரெயின்குள்ள. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவளோட பிரெயின்லயே ஒரு ஒரு ஐலாண்ட்ஸா கிரியேட் ஆயிருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அவ ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அப்பா கூட கோல் அடிச்சது, நெக்ஸ்ட் அவங்க அம்மா கூட சிரிச்சது, அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடினது, இந்த ஐலாண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கோர் மெமரியால வந்து பவர் பண்ணப்படும். இந்த ஐலாண்ட்ஸ்லாம் எதுன்னா, ஹாக்கி ஐலாண்ட் ஒன்று இருக்கு, ஃபேமிலி ஐலாண்ட் இருக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் ஐலாண்ட் இருக்கு, கூஃபால் ஐலாண்ட் இருக்கு. இந்த மாதிரி மொத்தம் 5 ஐலாண்ட்ஸ் இருக்கு. இந்த 5 ஐலாண்ட்ஸ்லாம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரைலியோட பர்சனாலிட்டியவே டிஃபைன் பண்ணக்கூடியது. இதுல ஒன்று அழிஞ்சா கூட ரைலியோட மொத்த பர்சனாலிட்டியுமே சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம ஜாய் வந்து ரொம்பவே இதெல்லாம் கேர்ஃபுல்லா பார்த்துக்குவா இந்த கோர் மெமரிஸை. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கக்குள்ள திடீர்னு ஒரு நாள் ரைலியோட ஃபேமிலி மினசோட்டாலேருந்து சான் பிரான்சிஸ்கோக்கு ஷிஃப்ட் ஆக வேண்டிய நிலைமை வருது. ஏன்னா அவங்க அப்பா வந்து அவரோட ஜாபை சேஞ்ச் பண்ணதுனால. இந்த ஒரு விஷயத்தினால நம்ம ரைலியோட மைண்டுக்குள்ள இருக்க 5 எமோஷன்ஸுக்கும் டோட்டலா கன்ஃபியூஷன் ஆகுது. இதெல்லாமே மேனேஜ் பண்ணிட்டு எப்படியோ அவங்க அந்த சான் பிரான்சிஸ்கோங்கிற ஒரு ஊருக்கு போயிடுறாங்க. போயிட்டு அவங்களோட புது வீட்டை பார்த்தா அதுவும் ரைலிக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ சரி அதை கூட மேனேஜ் பண்ணிடலாம் விட்டுருன்னு சொல்லிட்டு ஒரு பீட்சா ஷாப்புக்கு போனா அங்க கூட இவளுக்கு பிடிக்காத பிரக்கோலியில தான் வந்து டாப்பிங்ஸ் போட்டு அந்த பீட்சாவை கொடுப்பாங்க. இதுவும் ரொம்பவே அவளை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். சரி அடுத்த நாள் ஸ்கூல் தான் நல்லா இருக்கும்னு போய் பார்த்தா ஸ்கூல்லையும் வந்து ஒரு பெரிய சம்பவம் ஆயிரும். அதுக்கு காரணம் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல நடந்த ஒரு ஆக்சிடென்ட் தான். அதை நான் ஃபர்ஸ்ட் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இவ்வளோ நாள் நான் சும்மா இருந்த சேட்னஸ் என்ன ஆயிடுறான்னா, திடீர்னு ரைலியோட கோர் மெமரிஸை போய் டச் பண்ணிடுறா. அதாவது ஜாய் என்ன நினைச்சிட்டு இருப்பான்னா, டோட்டலா அந்த கோல்டன் மெமரிஸ் தான் வந்து ரைலியோட ஐலாண்ட்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. இது ப்ளூவா மாறிடுச்சுன்னா அந்த ஐலாண்ட்ஸ்லாம் இருக்காதுன்னு. ஸோ இதனால வந்து அவன் என்ன பண்ணிடுவான்னா, அந்த பாலை வந்து திரும்பி கோல்டன் கலர்ல மாத்த பார்ப்பா. நம்ம சேட்னஸ் டச் பண்ணதுனால அது ஒரு ப்ளூ கலர்ல மாறி ஒரு மாதிரி ஆயிடும். ஸோ அதை வந்து திரும்பி மாற்ற முடியாதனால என்ன ஆகும்னா, இவன் வந்து அதை எடுத்து டம்ப்னு ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சிடலான்னு பார்ப்பா. பட் வந்து அந்த டம்புங்கிற இடத்துக்கு இவன் அனுப்ப ட்ரை பண்ணும்போது சேட்னஸும் அப்புறம் ஜாயும் அப்படியே ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து சக்காகி அவங்க ரைலியோட டீப்பர் மைண்டுக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க எப்படியோ ஒன்று நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போயிடணும்னு ட்ரை பண்றப்போ பிங்பாங்கிற ஒரு வித்தியாசமான ஒரு அனிமலை பார்ப்பாங்க. ஆக்சுவலா இந்த பிங்பாங்கிறது ஒரு யானை, காட்டன் கேண்டி, பூனை இப்படின்னு சொல்லி இதெல்லாம் கலந்து ரைலியால் உருவாக்கப்பட்ட ஒரு இமேஜினேஷன் ஃப்ரெண்டு. இந்த பிங்பாங் வந்து என்ன பண்ணுவான்னா, நம்ம வந்து ஹெல்ப் பண்ணலாம், அதாவது நம்ம சேட்னஸ்க்கும் ஜாய்க்கும் ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி முடிவு எடுத்து அவங்கள நேவிகேட் பண்ணி அவங்கள திரும்பி ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு திரும்பி அனுப்ப ஹெல்ப் பண்ணுவான். ஸோ இவங்களை கூட்டிகிட்டு இவன் ஒவ்வொரு இடத்துக்கா போகிறான். ஃபர்ஸ்ட் லாங் டேர்ம் மெமரிக்கு போகிறாங்க. அந்த இடத்துல மில்லியன்ஸ் ஆஃப் ஆப்ஸ் இவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ்லாம் பார்த்த மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் இமேஜினேஷன் ஐலாண்டு கூப்பிட்டு போகிறாங்க. வித்தியாசமான அனிமல்ஸ், நிறைய விதமான
புது புது விஷயங்கள பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு ட்ரீம் புரொடக்ஷனுக்கு போறாங்க. அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா, ட்ரீமே ஆக்சுவலா உருவாகும். ஸோ அந்த மாரி பார்த்தீங்கன்னா, அதையும் காட்டிட்டு அவன் வந்து போயிட்டே இருக்கான். அப்படி போகக்குள்ள தான் திடீர்னு பெர்சனாலிட்டி ஐலேண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ்ல ஹேங்கர், ஃபியர், டிஸ்கஸ்ட் வந்து ரைலிய வந்து கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க. பட் அது வந்து பெரிய அழிவுல வந்து ஏற்படுத்தி விட்டுருது. அதனால ஹாக்கி ஐலேண்ட் கொலாப்ஸ் ஆகுது, ஃப்ரெண்ட்ஷிப் ஐலேண்ட் கொலாப்ஸ் ஆகுது, ஃபேமிலி ஐலேண்டும் டோட்டலா வீக் ஆயிடுது. இதெல்லாம் விட்டா டோட்டலா எல்லாமே கொலாப்ஸ் ஆயிரும். இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆங்கர் எடுத்த ஒரு கேவலமான டிசிஷன் தான். அது கேவலம்னு சொல்றத விட அது ஒரு தப்பான டிசிஷனு. அவன் வந்து திடீர்னு ஒரு ஐடியா எடுத்து, சரி நம்ம ஜாய் இல்ல, நம்ம ஐடியா பல்ப் யூஸ் பண்ணலாம் சொல்லி ஐடியா பல்ப் எடுத்து அவன் சொருகிருவான். அதுவும் என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்க சான் பிரான்சிஸ்கோங்கிற ஊர்லேருந்து அவங்களோட சொந்த ஊரான மினசோட்டாக்கு திரும்பி ஓடி போயிரலாம்னு சொல்லி முடிவெடுத்து, ரைலி வந்து டிக்கெட்ட புக் பண்ணிருவா. புக் பண்ணிட்டு அவளும் வந்து சரின்னு ஏறி கிட்டத்தட்ட அந்த பஸ்லாம் ஏறிடுவா. ஸோ, இப்போ நம்ம ரைலியோட மைண்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாரி, நம்ம ஆங்கர் பண்ண தப்புனால இவ்வளோ விஷயமும் நடந்துருச்சு. ஸோ, இதெல்லாம் தடுக்கணும்னா நம்ம ஜாயும், சேட்னஸும் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்தே ஆகணும். பட் இந்த டைம்ல ஒரு பெரிய மிஸ்டேக் நடந்துருது. என்னன்னா, நம்ம ஜாயும், பிங் பாங்கும் டம்முங்கிற ஒரு இடத்துல விழுந்துர்றாங்க. இந்த டம்ப்ல விழுந்தா என்ன ஆகும்னா, டோட்டலா அந்த மெமரி எல்லாமே இரேஸ் ஆகிரும். இத புரிஞ்சுக்கிட்ட நம்ம பிங் பாங்கும் என்ன பண்ணுவான்னா, எப்படியோ ஒண்ணு நம்ம ஜாய வந்து நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அனுப்பிச்சிரணும். அப்பதான் வந்து ரைலி சந்தோஷமா இருப்பான்னு நெனச்சு, இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த பிங் பாங் வந்து பண்றான். என்னான்னா, இவன் வந்து அந்த டம்ப்ல மாட்டிக்கிட்டு, நம்ம ஜாய அந்த இடத்துலருந்து தப்பிக்க ஹெல்ப் பண்ணி, எப்படியோ வந்து நம்ம ஜாயும் வந்து அந்த வெளிய வந்துர்றா. வெளிய வந்த உடனே ஒரே எமோஷனலான சீன் தான். இந்த வந்து மூவில பார்க்குறப்போ ரொம்ப ஒரு அழுகாட்சியா வந்துரும். ஏன்னா, இந்த இடத்துல அவனோட சாக்ரிஃபைஸ் ரொம்பவே முக்கியம். இல்லன்னா டோட்டலா ரைலியோட எமோஷன்ஸ்ல நம்ம ஜாய் இல்லாமயே போயிருப்பா. ஸோ இதெல்லாம் நடந்து முடிக்க எப்படியோ வந்து ஒரு வழியா நம்ம சேட்னஸும், அப்புறம் நம்ம ஜாயும் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்துர்றாங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்தோனே நம்ம சேட்னஸும் ரைலியோட மைண்ட கண்ட்ரோல் பண்ணி அவங்க அப்பா அம்மாட்ட அழுது புலம்ப வைக்கிறா. இதனால ரைலியும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டா ஃபீல் ஆகுறா. இத பார்த்துட்டு இப்பதான் நம்ம ஜாய்க்கு புரியுது. சந்தோஷமும், சோகமும் ஒண்ணா இருந்தா தான் எல்லா பாண்டுமே ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த டைம்ல ஒரு வித்தியாசமான கோர் மெமரி கிரியேட் ஆகுது. அது எப்படி இருக்குன்னா, கோல்டன் கலரும், ப்ளூ கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி. இத அடுத்து நெக்ஸ்ட் வித்தியாசமான மிக்சர்ல நெறைய கோர் மெமரீஸ் கிரியேட் ஆயி, அழிஞ்ச எல்லா விதமான ஐலேண்ட்ஸையும் பார்த்தீங்கன்னா, திரும்பி உருவாக்கிறது. சரி, இத்தோட இந்த மூவி முடிஞ்சதுன்னு பார்த்தா, திடீர்னு இந்த மைண்ட் ஒர்க்கர்ஸ்லாம் வந்து அந்த ஒரு கண்ட்ரோல் பேனலையே டோட்டலா மாத்திட்டு, செகண்ட் மூவிக்கான ஹிண்ட்ட வச்சுட்டு போறாங்க. ஸோ, நானும் இந்த வீடியோவ இத்தோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணிட்டு, கூடவே கமெண்ட்ல 2வது பார்ட் வேணுமான்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ, பபாய்.